கேரட் பூரியும் ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஸ்நாக்ஸாக மினி பூரி, காரப்பூரி, அதுவும் ஸ்வீட் பூரியும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கேரட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கோதுமை மாவை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த கேரட்டை போட்டு நல்லா கோதுமை மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பூரி செய்கிற பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி பூரி செய்ய போகிறோம். அந்த பூரிக்கு ஏதாவது ஒரு குருமா, நம்ம ஏற்கனவே 5 சைட் டிஷ்ஷு பூரிக்குன்னு போட்டிருக்கிறேன் ஒரு வீடியோ. அது போக இப்போ பாசிப்பயிறு குருமா, அதை வச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் அந்த கலர் பாருங்கள், நல்லா ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் நல்லாயிருக்கும். இதில் பூரி போட்டு கொடுத்திங்கன்னா பிள்ளைங்க கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் விதவிதமாக நம்ம டிஷ்ஷு, நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம விதவிதமாக டிஷ்ஷு செஞ்சு கொடுக்கலாம். தினமும் இட்லியா தோசையான்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். பூரியும் வித்தியாசமாக செய்யலாம். இப்போ மினி பூரி ஈவினிங் டிஃபனுக்கு காரமும் ஒரு ஸ்வீட்டும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பூரி செய்கிறதுக்கு பாசிப்பயிரை, வறுத்த பாசிப்பயிரை கொஞ்சமாக ஒரு ப்ரெஷர் பேனில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். காரத்தில் மினி பூரி செய்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கிறோம். அது போக கேரட், பீன்ஸு, வெங்காயம், பூண்டு எல்லாம் தட்டி வச்சுருக்கிறோம். இது போக கொத்தமல்லி தலையும் புதினாவும் கட் பண்ணி கொஞ்சமாக மாவில் போட்டு பிசைஞ்சிக்கோங்க. மீதியை அந்த மசாலா வெஜிடபிள்ஸோடு சேர்த்து செய்கிற மசாலாவில் போட்டு நம்ம கிண்டி எடுத்துக்க போகிறோம். ஒரு சாம்பிளுக்காக கொஞ்சமாக நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்புத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. வழக்கமாக நம்ம செய்கிறது தான். காய்கறிகளை எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதை அந்த பூரிக்குள்ளே வச்சு சின்ன பூரியாக நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸாக வெஜிடபிள் ஸ்நாக்ஸு கொடுத்த மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை வாசனையை கொஞ்சம் அடிஷ்னலாக காட்டுறதுக்காக, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இதை பூரியில் வைக்கலாம். அல்லது சமோசா செஞ்சிங்கன்னா வெஜிடபிள் சமோசாவாக கூட செஞ்சு கொடுக்கலாம். வெறும் உருளைக்கிழங்கு வெங்காயத்தை போட்டு சமோசா செய்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி செய்யலாம். இது காரத்துக்கு. இப்போ இனிப்புக்கு இந்த வேக வச்ச பாசிப்பயிரில் துளி உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து அது கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நீங்கள் அதை நல்லா வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ காரப்பூரி எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். அந்த மாவை இந்த மாதிரி சப்பாத்திகளில் வச்சு நல்லா நைஸாக தேய்ச்சிருங்க. பூரி தேய்க்கிறத விட நைஸாக தேய்க்கணும். ஏன்னு சொன்னால் குட்டி குட்டி பூரியாக நம்ம போட்டு அதை பூரணம் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி நைஸாக தேய்ச்சிட்டு நீங்கள் குக்கீஸ் கட்டர் அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிண்ணமோ அல்லது கட்டரோ வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப சின்னதாக போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் நடுவில் இப்போ இதில் நம்ம புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துருக்குறோம். அதனால் இதை இனிப்புக்கு நம்ம எடுக்க முடியாது. இந்த கிழங்கு மற்றதெல்லாம் சேர்த்து மசாலா போட்டு வதக்கி வச்சுருக்கிறத நம்ம 2 பூரியாக, ஒரு பூரி அடியில் வச்சு அது மேலே இந்த மசாலாவை வச்சு அதை க்ளோஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இது மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பூரியிலையும் இது மாதிரி மசாலாவை இப்போ குழந்தைங்க வெளியில் நிறைய கான்டினென்டல் ஃபுட்டுன்னு என்னெல்லாமோ கிடைக்கிது. அதனால எல்லாத்தையும் சாப்பிடணுன்னு விரும்புவாங்க. நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் டிஷ் அவங்களுக்கு விரும்புகிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா அதை விரும்பி சாப்பிட தான் செய்வாங்க. இப்போ அந்த மசாலா பூரி போட்டது போக மீதி இருக்கக்கூடிய மாவில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் பாசிப்பயிறு, வெல்லம் கலந்த கலவையை கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம். ஓரளவு பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதை இந்த மாதிரி ஒரு குட்டி பூரி வச்சு அதில் இந்த பூரணத்தை வச்சுட்டு மேலே திருப்பி இன்னொரு பூரியையும் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து இது மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக செஞ்சு எடுத்துக்கோங்க.
நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த பாசிப்பயிறு கலந்த கலவை வந்து வெளியில் வந்துடாது. இப்போ இந்த பூரியை எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். முதல்ல காரப்பூரியை போட்டு எடுத்துக்கலாம். இது வெஜிடபிள் மினி பூரி. இல்லை நீங்கள் வந்து ஸ்டஃப்டு சப்பாத்தி மாதிரி செய்யணும், பூரியாக செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்பாத்தி கல்லை நைஸாக தேய்ச்சி சப்பாத்தி கல்லையும் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. நம்ம வந்து ஹோட்டல்ஸில் கிடைக்கக்கூடிய சில டிஷ்ஷெல்லாம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்கும். ஆனால் அதிலெல்லாம் இந்த அஜினோமோட்டோ மாதிரி எதையாவது கலந்து வைப்பாங்க. அதெல்லாம் அடிக்கடி நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னா ஸ்டமக்கு தான் அப்செட் ஆகும். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மாதிரியான ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகள் எப்போயுமே வந்து வெரைட்டிஸை சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு டிஷ்ஷை நம்ம செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ இனிப்பு, இதையும் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம வந்து பாசிப்பயிருக்கு பதிலாக கடலைப்பருப்பு இல்லாட்டி நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி ஸ்வீட்டு வெறும் தேங்காயும் வெல்லமும் அல்லது சீனியும் கூட கலந்து அதை உள்ளே பூரணமாக வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி பீட்ரூட்டு அல்லது கேரட்டு சேர்த்து மாவு பிசைஞ்சு வச்சோம்னா கூட அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுக்கலாம். இப்போ இந்த காரமாக செஞ்சுருக்கிற வெஜிடபிள் மினி பூரிக்கு நீங்கள் வந்து வீட்டிலையே டொமேட்டோ சாஸ் அல்லது கெச்சப் செஞ்சு அதையும் செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டு சாப்பாடே குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.